Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். எங்க வீட்ல கிட்ஸ் ஸ்கூல் பஸ் வந்து 7:10க்கு வந்துரும். 7:10க்குள்ள நான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே சமைச்சு முடிச்சு பேக் பண்ணி பசங்களை கிளப்பி அனுப்பிச்சிருந்திருக்கணும். உங்க வீட்ல நீங்க எத்தனை மணிக்குள்ள சமையலை முடிக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. காலையில் நேரத்தில் எந்திரிச்சு கரெக்ட் டைமுக்கு சமையலை முடிக்கிறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதுக்காக என்னுடைய கிச்சனில் நான் என்ன மாதிரியான மீல் பிளானிங் மீல் ப்ரெப்பிங் எல்லாம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. லஞ்ச் பாக்ஸ் மெனு பிளான் பண்ணும்போது அதில் ப்ரோட்டீன் சோர்ஸ்க்காக நான் அடிக்கடி செய்கிற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர். ஏன்னா என்னோட கிட்ஸுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸ்டஃப்டு பராத்தா, சாண்ட்விச், கிரேவி அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் பன்னீர் வந்து அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன். இப்போல்லாம் ஃபேக் பன்னீரை பற்றின நியூஸ் எல்லாம் கேட்கும்போது டென்ஷன் ஆகுது. ஏன்னா பாம் ஆயில், கெமிக்கல் எல்லாம் சேர்த்து இந்த ஃபேக் பன்னீர் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் பன்னீர் மாதிரியே இருக்கும், டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பன்னீரெல்லாம் கடையில் வாங்காமல் வீட்டிலையே பண்ணிக்கலான்னு சொல்லி இப்போ கொஞ்ச நாளாக வீட்டிலையே பண்ணிகிட்ருக்கேன். பன்னீரை பிளெயினாக பிளாண்டாக பண்ணாமல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மசாலாலாம் ஆட் பண்ணி சாஃப்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா சூடாகி இந்த மாதிரி பொங்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து உப்பு, பெப்பர், சீரகம், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும். இந்த மாதிரி பன்னீர் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போல்லாம் அடிக்கடி பன்னீர் பண்ணுறதால துணியிலெல்லாம் ஊற்றி வடிகட்டுறது ரொம்பவே சிரமமாக இருக்குது. அதுக்காக இந்த பன்னீர் மேக்கர் ஒன்று வாங்கினேன். வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. துணியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதில் டேரெக்டாக வடிகட்டிட்டு மேலே இந்த லிட்டு வச்சு டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வெயிட் கொடுத்துடலாம். அவ்வளோதான். இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டா போதும். சூப்பரான கெட்டியான பன்னீர் ரெடி ஆயிரும். இந்த வே வாட்டரில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். வேஸ்ட் பண்ணாமல் சப்பாத்தி மாவு பிசையும் போது, சூப் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான மசாலா பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதை தேவையான சைஸில் கட் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் 3 to 4 days நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்பவும் கடையில் வாங்குகிற பன்னீர் மாதிரி ரப்பரியாக இல்லாமல் இது நல்ல சாஃப்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ஆசையாக கேட்குற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், பாஸ்தா, நூடுல்ஸ் இதெல்லாம் தான். இதையெல்லாம் கடையில் வாங்கின சாஸ் எல்லாம் பயன்படுத்தாமல் வீட்டிலையே ஹெல்த்தியாக நான் எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மாதத்துக்கு ஒரு வாட்டி சேஷ்வான் சாஸ் ரெடி பண்ணி இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இந்த ஒரு சாஸ் நம்மக்கிட்ட இருந்தால் போதும். மார்னிங் ரஷ்ஷில் நிறைய விதமான ரெசிபீஸை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த சாஸ் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஒரு பேனில் 1.5 கப்பு தண்ணி விட்டு சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா 8 காரமான காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 8 காஷ்மீரி மிளகாய் கலருக்காக சேர்த்துக்கிறேன். இதில் 3 பழுத்த தக்காளியை மேலே இந்த மாதிரி கோடு போட்டு சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டதுக்கு அப்புறமா அந்த தோலெல்லாம் தனியாக கழண்டு வந்துடும். இது தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு கனமான பேன் வச்சு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பேலன்ஸ் ஆயிரும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன். சாஸ் நிறைய நாளைக்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம சேஷ்வான் சாஸ் ரெடி. நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 மாதம் வரைக்கும் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த சாஸ் பயன்படுத்தி சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஒரு அகலமான வாக் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு பொடியாக நறுக்கின இஞ்சி, பூண்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம், குடைமிளகாய் சேர்த்து வதக்கிட்டு கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், ஸ்வீட் கார்ன் எல்லாம் சேர்த்து செய்யும்போது நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்ந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். இந்த வோக் நல்லா அகலமாக இருக்கிறதால காயெல்லாம் ரொம்ப குவிக்காக வதங்கிடும்.
நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சேஷ்வான் சாஸ் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். காய் நல்லா வதங்கின அப்புறமா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க சாதம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, பெப்பர் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஸ்டவ்வை ஹையில் வச்சு நம்ம குவிக்காக கிளறும் போது கடையில் வாங்குகிற அதே ஃப்ரைட் ரைஸ் ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஹெல்தியான ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதே மெத்தடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேஷ்வான் சாஸ் வச்சு பாஸ்தா, நூடுல்ஸ் எல்லாம் நம்ம குவிக்காக ரெடி பண்ணிடலாம். நான் இந்த ரெசிபி செய்ய பயன்படுத்தின பாத்திரம் எல்லாமே இண்டஸ் வேலி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த சாஸ்பேன் வந்து ட்ரை-ப்ளை சாஸ்பேன். இதுக்கு இண்டக்ஷன் பேஸ் தனியாக வராது. மொத்தமாகவே 3 லேயராக பண்ணியிருக்காங்க. நல்ல கனமான பாத்திரமாக இருக்குது. சீக்கிரத்தில் அடி பிடிக்காது. ஹேண்டில் எல்லாம் கழண்டு வராத மாதிரி நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஒரு பொருத்தமான கிளாஸ் லிட்டோட வருது. இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ட்ரை ஸ்டீல் குக்வேர். இந்த மாதிரி சிலிக்கான் ஹேண்டில் அண்ட் நாபோட வருது. இதுக்கு பேஸ் வந்து 3 லேயராக கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான குக்வேராக இருக்குது. இதில் பால் காய்ச்சிக்கலாம், சாஸ் பேன் மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். இப்போ ரீசெண்டாக வாங்கினதுலேயே ரொம்ப ஃபேவரட்டான குக்வேர். இது வந்து ஒரு அயன் வாக். நல்ல அகலமான பாத்திரமாக இருக்குது. பிடிச்சி சமைக்கிறதுக்கு வசதியாக ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்டிலில் சிலிக்கான் ஸ்லீவும் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. நல்ல குழியாக அகலமாக இருக்கிறதால கலந்த சாதம், சேமியா, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், பாஸ்தான்னு எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இண்டஸ் வேலி வெப்சைட்டில் நிறைய ஃபெஸ்டிவல் ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு. லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம கூப்பன் கோடு பயன்படுத்தினீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மறக்காமல் அவைல் பண்ணிக்கோங்க. வீட்டில் பிரெட் இருக்குது அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேஷ்வான் சாஸ் வச்சு மினி பீட்சா ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு அவன்லாம் தேவையே இல்லை. தோசைக்கல்லையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இதில் உப்பு, பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக வச்சிடலாம். பிரெட்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேஷ்வான் சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்ஸை மேலே இப்படி போட்டுடலாம். இதுக்கு மேலே துருவின சீஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சிடலாம். கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட்டை இது மேலே வச்சு கவர் பண்ணி வச்சிடலாம். சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவ்வளோதான், சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லான பிரெட் பீட்சா ரெடி ஆயிருச்சு. சிம்மில் வச்சு குக் பண்ணதால பேஸ் வந்து பர்ஃபெக்டாக டோஸ்ட் ஆகிருக்கு. காலையில் நேரம் அவசரத்தில் ஹையில் வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கருகிரும். அதனால் கண்டிப்பாக சிம்மில் வச்சு குக் பண்ணி இந்த மாதிரி பர்ஃபெக்டாக எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க, உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை, நீங்கள் தனியாக தான் எல்லாமே சமாளிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து நல்ல கிச்சன் டூல்ஸு, அப்ளையன்சஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேலைகளை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். நான் வந்து என்னுடைய கிச்சனில் ஒரு சில திங்ஸ் எல்லாம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன், தினமுமே யூஸ் பண்ணுவேன். நான் என்னுடைய கிச்சனில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ், கேஜெட்ஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் எதுவுமே புதுசு கிடையாது. நான் பல வருஷமாக யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கக்கூடிய ப்ராடக்டோட லிங்க் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நம்மள நிறைய பேர் காலையில் நேரம் அவசரமாக சமைக்கும்போது ரொம்ப டீட்டெயில்டாக சமைக்க முடியாதுன்னு மோஸ்ட்டாக ஒரு வெரைட்டி ரைஸ், பொரியல் அந்த மாதிரி தான் லஞ்ச் பாக்ஸுக்கு பிளான் பண்ணுவோம். மோஸ்ட்டாக லெமன் ரைஸ், புளியோதரை, கர்ட் ரைஸ், தேங்காய் சாதம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலந்த சாதமும் கூட ஒரு பொரியலும் அப்படி சிம்பிளாக தான் நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணும்போது நம்ம லஞ்ச் பாக்ஸில் ப்ரோட்டீனே இல்லை அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. வளர்கிற குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம். கிளாஸில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதை விட முக்கியமாக ஜங்க் கிரேவிங்ஸை கம்மி பண்ண முடியும். முடிஞ்ச வர லஞ்ச் பாக்ஸில் மஷ்ரூம், பன்னீர், சோயா சங்க்ஸ், எக்கு, பட்டாணி, சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு காமனான டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகளை முந்தின நாளே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாமா, சத்தெல்லாம் போயிருமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. நம்ம காய்கறிகளை பச்சையாக அப்படியே சாப்பிட போகிறது கிடையாது. நம்ம தண்ணி ஊற்றி அதை வேக வைப்போம், வதக்குவோம். அப்போ நிறைய சத்துக்கள் ஆவியாகி போகத்தான் செய்யுது. முழுமையான சத்து நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. அப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சமாக சத்து வீணாகிறது ஒன்றும் பெரிய லாஸ் கிடையாது.
நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க, காலையில் நேரத்தில் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்க்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். பெருசாக ஒன்றும் சத்துக்கள் லாஸ் ஆகாது. நம்ம அடுத்த நாள் ஹோட்டலில் சாப்பாடு வாங்காமல் ஹெல்த்தியாக வீட்டில் சமைச்சு சாப்பிடுவோங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம தாராளமாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தப்பே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். நம்ம ஃப்ரிட்ஜில் 4 டிகிரிக்கு கீழே ஸ்டோர் பண்ணும்போது அதில் பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் வளராது. நம்ம சேஃபாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. இந்த எஃபர்ட்டுக்கு ஒரு லைக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.